என் நெஞ்சில் வாழும் தமிழ் நெஞ்சங்கள் அண்ட் மை சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஆஃபீஸ் கிளம்பி போய்கிட்டு இருக்கேன். போகிற வழியில் புர்ஜ் கலிஃபாவும் வரும், அது உங்களுக்கு காட்ட போகிறேன். 2-3 நாள் வார் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேங்க. ஸோ நம்ம போக வேண்டிய மெட்ரோ வந்துடுச்சு. என்னடா மிஸ்கின் படம் மாதிரி காலை காட்டுறேன்னு நினைக்க வேண்டாம், மெட்ரோ ஊர்லேயும் காட்டுறேன் பாருங்கள். அண்ட் நான் இறங்க வேண்டிய இடம் ஜஸ்ட்டு 2 ஸ்டாப் தாங்க. அதுக்கப்புறமா பஸ்ஸில் சேஞ்ச் ஆகி போகணும். ஸோ நம்ம இறங்க வேண்டிய இடம் வந்தாச்சு. இந்த ஸ்டாப் பார்த்திங்கன்னா அல் குவைபா. இந்த பாருங்க போர்டில் எழுதியிருக்கு பார்த்திங்களா, அல் குவைபா மெட்ரோ ஸ்டேஷன். ஸோ எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும். ஸோ நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம். இதுதான் மெட்ரோ கார்டு, நோல் கார்டு. இதே சேம் தான் பஸ்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த காசு பார்த்திங்கன்னா பஸ்லேயும் அப்படியே லிங்க் ஆயிரும். ஸோ ஒரு வாட்டி தான் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதாங்க அல் குவைபா ஏரியா. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்ட் நமக்கு ரைட் சைடில் வந்து ஒரு சிட்டி சென்டர் இருக்கும். அண்ட் நம்ம பஸ் இப்போ நேராக அங்கே போய் ஏறணும். பாருங்கள், அல் குவைபா மெட்ரோ ஸ்டேஷன் உங்களை வரவேற்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு போர்டு இருக்குது. ஸோ நேராக போயிட்டு நம்ம பஸ் நம்பர் பார்த்திங்கன்னா X91ங்க. எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இது இருக்கும், மிஷின் மாதிரி. அதில் பஸ் வந்து அடுத்து எப்போ வருது அப்படிங்கிறது அப்டேட் ஆகிருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ 6:40 அண்ட் அதுக்கப்புறமா 7 o'clock ஒரு பஸ் இருக்குது. அந்த மாதிரி ஸோ நம்ம பஸ் இங்கே தான் வரும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜபலலிக்கு இங்கேருந்து துருவாக இருக்குங்க பஸ்ஸு. இப்போ X91 அது நம்பர் வந்துருச்சு பாருங்கள். இதுதான் நம்ம பஸ்ஸு. இந்த பஸ்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கஸ்டமருங்க. நீங்களே பாருங்கள் எவ்வளோ பேர் லைனில் இருக்காங்க பார்த்தீங்களா. எனக்கு பின்னாடியும் பாருங்கள் எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு. ஸோ சீக்கிரம் வந்தால் விண்டோ சீட் கிடைக்கும். பஸ்ஸில் போகிற வழியில் உங்களுக்கு ஃபியூச்சர் ஆஃப் த மியூசியம் வந்தது, அது உங்களுக்காக ஒரு பார்வை. இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா 170 dirham, ஆல்மோஸ்ட் 3200 வந்துடும் இந்தியா காசுக்கு. அண்ட் சில்ட்ரன்ஸுக்கு ஃப்ரீ 4 years வரைக்கும். அண்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஃப்ரீ. அண்ட் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம துபாயோட ஹீரோ புர்ஜ் கலிஃபா உங்கள் பார்வைக்கு. நீங்களே பார்த்துங்க புர்ஜ் கலிஃபா எப்படி இருக்குன்னு. வதந்திகளை நம்ப வேண்டாம், புர்ஜ் கலிஃபா நல்லாயிருக்கு. மொத்தம் 163 மாடிங்க. என்ட்ரி ஃபீ பார்த்திங்கன்னா 180லேருந்து 200 வரையும் நான் ப்ரைம் டைமில் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரைம் ஹவர்ஸில் 250 dirham சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் குழந்தைகளுக்கு 3 வயசுலேருந்து 8 வயசு வரையும் 150 dirham. நம்ம இந்தியன் மணி ஆல்மோஸ்ட் 3200 வந்துடுங்க.